3 g dash of 3x minus y into 3. ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. ஆக்சுவலா இது ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் போது நம்மளுக்கு அது செக் பண்ணணும். Oh, oh, okay, sir. மறந்துட்டேன் சார். அது செக் பண்ணிட்டு தான் போடணும். ஓகே, பிடி வந்து என்னது செகண்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா f1 g1 சார்? ஆமாங்க, நீங்க எஃப் அண்ட் ஜிஆர் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். அப்ப ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்போ டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆமா. அப்ப டபுள் டெஃபினிஷன் மொத்தம் எத்தனை டெரிவேட்டிவ்? மொத்தம் 6 5 4 டெரிவேட்டிவ். cross 5 5. PQ RST. இது என்னது? அடுத்தது அப்போ dou dou square z by dou x square கரெக்ட். which is equal to pqr r இது 6 கரெக்ட். இது 6 which is equal to f double dash of 2x plus y into 4 plus g double dash of 3x minus y into 9. அடுத்தது dou z by dou y which is equal to q which is equal to f dash of 2x plus y into 1 minus g dash of 3x minus y into minus 1. So plus ஆயிரும் சார். பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும். ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் தானே இருக்குது. மைனஸ் ஆயிடும். அப்புறம் dou square z by dou y square PQRS which is equal to s. S ஓட வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு x and y. இங்க பாரு, s ஓட வேல்யூ இது x and y வரும். ஓ ஓகே சார். நோட்டேஷன் வந்து r வந்து என்னது? dou squared z by dou x squared. t தான் வந்து dou squared z by dou y squared. ரெண்டுக்கு நடுவுல யாரு இருக்கா? s வந்து dou square z by dou x dou y. ஆமா, நீ y squared கண்டுபிடி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ y squared கண்டுபிடி, அப்புறம் இது கூட கண்டுபிடி சொல்லணும். நீ y squared which is equal to t which is equal to f double dash of 2x plus y into 1 minus g double dash of சார் அப்போ ப்ளஸ்ன்னு மாறிடும் சார். ப்ளஸ் மைனஸ் y. ஓகே சார். அப்போ dou square z by dou x into dou y which is equal to s which is equal to ஏதோ ஒண்ணு dou z yes sir. p வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஆமா கண்ணே. p with respect to y இல்லனா t இது இன்னொன்னு யாரு pq. q வந்து with respect to x பண்ணலாம். இந்த ரெண்டுல நீ எது வேணா பண்ணலாம். சார் அப்போ q with respect to xங்கறப்போ f double dash of 2x plus y into 2 correct minus g double dash of 3x minus y into 3 correct. அவ்வளவுதான். இப்போ நம்ம வேரியபிள் எப்படி பண்றாங்க பாருங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு எலிமினேஷன் கிடைக்குதாமா, அதனால இது எப்படி ஆட் சார் இது ஆடிங் இல்லாம வெறும் டிவிஷன் வச்சு என்ன பண்ண முடியாது சார்? டிவிஷன் வச்சு பண்ண முடியாது. டிவிஷன் இல்ல, ஏன்னா ரெண்டு ஆர்பிட்ரரி அடிஷன் இருக்குதுல. அடிஷன் இருக்குது என்ன பண்ணுங்க? செப்பரேட்டா செம்மன்லயே ஜாக்கோபியன்ல இதுதான் சார் எப்ப ஆட் பண்ணனும் மைனஸ் பண்ணனும்னு தெரியல. அதானே கண்ணே. நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது இங்க பாருங்க, இது எத்தனை டைம் இருக்குது? இது 9 டைம்ஸ் இருக்குது. அப்ப இங்க g எத்தனை டைம்ஸ் இருக்குது? இங்க 3 டைம்ஸ் இருக்குது. அப்ப இப்படி செக் பண்ணி கட் பண்ணி போடணும். சரிங்களா? அதனால பாருங்க r plus s. r யாரு? இங்க பாருங்க, இவன் r இருக்கறான், இவன் s இருக்கறான். அப்ப இவங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 4 4 plus 1 5 வந்துறாங்களா? அதே மாதிரி இங்க என்ன இருக்குது? 9 9 minus 3 எவ்வளவு வரும்? 9 minus 3 6 ஆயிருதா? அப்ப அதை வச்சு போடுறாங்கண்ணே. இங்க பாருங்க, 4 plus 2 6 9 minus 3 6 அப்ப t என்னங்கறாங்க? அப்ப t ல வந்து -6 போட்டா நமக்கு ஈக்குவல் டு 0 வருது. அதனால அதை வச்சு போட்டுறோம். நமக்கு தேவை f dash இருக்க கூடாது, g இருக்க கூடாது. f and g எலிமினேட் பண்றதுக்கு என்ன பாசிபிளோ நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். தட் இஸ் a very important idea. சரிங்களா? ஓகே சார். வேற என்னடா கண்ணு கஷ்டம்? இது பார்த்து பிராக்டிஸ் பண்ணி 5 மார்க் क्वेश्चन வரும். சரிங்களா? ஓகே சார். ஒரு 2-3 क्वेश्चन குடுக்குற சால்வ் பண்ணி பார்க்கறீங்களா? இல்ல சார், இது ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ரிவைஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல சால்வ் பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே, இது மெட்டீரியல் அனுப்பிடுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பின மெட்டீரியல் இருக்கும். ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சார் அனுப்பியுள்ள அதையும் பாருங்க, இதையும் பாருங்க. இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம இது வச்சுக்கலாம். இல்ல நம்ம அடுத்த கான்செப்ட் போலாம். சரிங்களா? This video sponsored by Buy Mode Shopping app. Thank you.